ஹாய் ஹலோங்க. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? எல்லோரும் சமைச்சிட்டிங்களா? நானும் இப்போ தாங்க சமைக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, தோசை ஊற்றி முட்டைக்கோஸ் சட்னி அரைச்சி, தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட போகிறேங்க. வாங்க நான் எப்படி முட்டைக்கோஸ் சட்னி செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க டிஃபனு. இன்றைக்கி இதாங்க வீடியோ பாருங்கள். ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பில் வடை சட்டி வச்சிட்டேங்க. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நம்ம என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் காயிட்டுங்க. வெங்காயம் போட்டுக்கிறேங்க, பெரிய வெங்காயம். கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. அடுத்து முட்டைக்கோஸுங்க. முட்டைக்கோஸ் போட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுறேங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்கியாச்சுங்க. நல்லா வதங்கட்டுங்க. அப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சிங்க, தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டுங்க, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தக்காளிங்க, ஒரு 3 பழம் நல்லா பழுத்ததாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. உப்பு போட்டுக்கிறேங்க. நம்மளே இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு போடுறோங்க, அதனால் நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது. தேவைன்னா பார்த்துட்டு தாங்க சேர்த்திக்கணும். நான் எப்போதுமே இப்படி தாங்க சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுப்பேங்க. அப்புறம் அரைக்கும் போதெல்லாம் உப்பு போட மாட்டேங்க. தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம வந்து ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிக்க வேண்டியதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நமக்கும் ஹெல்த்தாக சாப்பிட்டோங்கிற ஒரு ஃபீல் ஆகுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். முட்டைக்கோஸ் சட்னிங்க.
நெக்ஸ்ட்டு நிலக்கடலை போட்டு தண்ணி மாதிரி தேங்காய் சட்னிங்க. நாங்கள் அதிகமாக முட்டைக்கோஸ் சட்னி இருக்குதுன்னு தேங்காய் சட்னி சும்மா கம்மியாக அரைச்சிக்கிட்டேங்க. இது காலையில் வதக்குனதுங்க தக்காளி. சரி ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. அப்புறம் தோசை ஊற்றிட்டுருக்குறேங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸுங்க ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோ போடலான்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.